எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணவே இல்லையா? எனக்கு கேட்டு ஷாக் ஆயிட்டேன். அங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்கிறதுக்கான ஒரு ரீடிங். ஸோ இந்த ரீடிங் வந்து நான் என்ன நினைச்சேன்னா வாட்டர் கனெக்ஷனுக்காக ஒரு ரீடிங் போலப்பா அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரியுது வாட்டர் கனெக்ஷன் ரீடிங் கிடையாது தம்பி, இது வந்து நீங்க கேஸ் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீடிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெக்கப்படக்கூடாது. ஓடுறா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா என்னோட நேட்டிவ் தான் ராமநாதபுரம். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. மேபி உங்களுக்கு அது புதுசாக பழசான்னு தெரியல. ஆக்சுவலாக என்னன்னா என்னோட சித்தி வீட்டில் தான் இருக்கேன். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமா இவங்க எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணவே இல்லை. டாமி வீடியோ எடுக்க விடு டாமி. எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணவே இல்லையா? எனக்கு கேட்டு ஷாக் ஆகிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் பெட்டி இருக்குது. அது வந்து நான் என்ன நினச்சேன்னா தண்ணி பில் கட்டுறதுக்கு பெட்டி என்ன இங்கே இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா தான் தெரியும் தண்ணி பில் இல்லப்பா தம்பி, பிஎன்ஜிக்காக மீட்டருப்பா. அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்கா மீத்தேன் நம்ம படிச்சிருப்போம்ல, மீத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், ஆனேன், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து 12th படிச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயம் தான் மீத்தேன்ங்கிறது. வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு கேஸ். நீங்க வந்து மாட்டு சாணத்தை வந்து ஒரு குழி தோண்டி நல்லா ஒரு 10 நாள் புதைச்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து வந்து ஒரு கேஸ் ஸ்மெல் வரும். அதுதான் வந்து மீத்தேன். ரொம்ப பேசிக்கான ஒண்ணு. அதுல ஹையா கம்ப்ரஸ் பண்ணி, பம்பு மூலமா கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு வந்திருக்காங்க. ராம்நாட்ல நான் வந்து இங்க பார்த்தேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சுங்கிறது எனக்கு புதுசா இருக்கு. ஏன்னா எங்க ஊர்ல இந்த மாதிரி இல்லை, எல்பிஜி தான் ஸ்டில் யூஸ் பண்றாங்க. அந்த மீட்டர் பெட்டியை போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் மீட்டர் பொட்டி மீட்டர் பொட்டி. இது நான் என்ன நினைச்சேன்னா இங்க எங்க சித்தி வீடு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்க, நான் இங்க மட்டும் தான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளக்க சிட்டி சைடுக்குள்ளலாம் இந்த டிடிவி நாயர் ஸ்கூலு, அப்புறம் இந்த ஏவிஎம் ஸ்கூலு, இந்த கேணிக்கிற இங்கெல்லாம் போனோம்னா அங்கேயுமே நிறைய வீட்டுல வந்து இந்த மாதிரி பைப் கனெக்ஷன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இங்க ஏஜிஎன்பி பிரதான் வார்னிங் கேஸ் பைப்லைன் பிலோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. இது வந்து டோல் நம்பர் நீங்கள் கால் பண்ணாலுமே எடுப்பாங்க. இங்கே வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கான ஒரு ரீடிங். ஸோ இந்த ரீடிங் வந்து நான் என்ன நினச்சேன்னா வாட்டர் கனெக்ஷனுக்காக ஒரு ரீடிங் போலப்பா அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரியுது வாட்டர் கனெக்ஷன் ரீடிங் கிடையாது தம்பி, இது வந்து நீங்கள் கேஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீடிங். இப்போ நீங்கள் மந்த்லி வந்து நான் இவ்வளோ கன்சம்ஷன் வைக்க போகிறேங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஒரு 100 ரூபாய் இல்லை 200 ரூபாய்க்கு இப்போ ஒரு 10 நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ தேவைன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இந்த 1 மந்த்துக்கு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். காஸ்ட் பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக இது வந்து ஒரு மாதிரி காஸ்ட் பெனிஃபிட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எல்பிஜி சிலிண்டர் வந்து அதை மாட்டி தூக்கிட்டு போய் வச்சு அது வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆகி போயிடுச்சு. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. இன்னைக்கு நீங்கள் எல்பிஜி சிலிண்டர் வேணும்னு இன்னைக்கு கால் பண்ணீங்கன்னா கொண்டுட்டு வர்றதுக்கு 1 மாதம் ஆறாங்க. ஏன்னா அந்த போர் காரணம் சொல்கிறாங்க, அந்த எல்பிஜி சிலிண்டரோட தட்டுப்பாடு, இது எல்லாமே தான் காரணம். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பெரிய 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 ஒரு இன்ஸ்டன்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளக்க வாங்க, அப்படி வீட்டுக்குள்ளே போனால் நான் வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டார்டிங் ஃபேஸில் வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க போல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து அமௌண்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஃப்ரீயாக வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து வந்து இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேஸ் பைப்லைன் சொல்லி நமக்கு இந்த கல் மாட்டிருக்காங்களா, இதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பைப்லைன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீட் வந்து அங்கே ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு பைப்லைன் கனெக்ஷன் இருக்கும். அங்கேருந்து டிவிஷன் ஸ்ப்ளிட் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து கனெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வருவாங்க. கொண்டுட்டு வந்து இந்த கேஸ் லைன் வச்சுருவாங்க. ஒரு ப்ரூஃப்காக நாங்கள் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஒரு ஆப்பும் இருக்குது, பொலாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த பொலாரிஸ் ஆப்புக்குள்ள வந்து நீங்க உள்ளக்க போனீங்கன்னா அதுலேயே வந்து நீங்க எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணிக்கிங்க, எவ்வளோ பே பண்ணிக்கிங்க, இல்லை எவ்வளோ பே பண்ணணும், பே பண்ணிட்டீங்களா, இல்லை பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, எல்லாமே நீங்க தாராளமாக செக் பண்ணலாம். அது மாதிரி இப்போ நான் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணியிருக்கேனா, இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம், எல்பிஜினா வந்து நான் எவ்வளோ நாள் 10 நாள் யூஸ் பண்ணிக்கேன், எவ்வளோ கேஸ் தீர்ந்துருக்கு என்னன்னு தெரியறதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். பட் இதில் வந்து நீங்க கன்சம்ஷன் வந்து ஈஸியாக அந்த ஆப் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்குல்ல, சீரியஸாக எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வந்து நம்ம போய் பார்ப்போம். வாங்க வாங்க. இதுதான் நான் சொன்னேன்னா
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் எதுவுமே கேஸுங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இந்த பைப் கனெக்ஷன் சிம்பிள் அஸ் தட். நீட்டாக வந்து நம்ம இப்படி திரும்பி விட்டுட்டோம்னா மட்டும் போதும். நீங்கள் தாராளமாக வந்து கேஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கேஸை தீந்துருமா, இல்லை வந்து எப்போ வரும், நம்ம கேஸ் தீந்து போனால் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, இல்லை ரெஜிஸ்டர் பண்ணால் கொண்டுட்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே நீங்கள் வந்து அதை நினச்சி கவலைப்பட தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஏதாவது விபத்து ஏற்பட்டாலும் வந்து இதுல இருந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வராது. ஏன்னா மீத்தேன்ங்கிறது ரொம்ப பேசிக்கான கேஸ். நம்ம எல்பிஜிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோபேன், பியூட்டேன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஒரு நேச்சுரல் கேஸ் கம்ப்ரஸ் பண்ணனால ஓரளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. காசு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் எங்க சித்திட்ட கூட நான் கேட்டேன், காசு எப்படி சித்தி வரும் இந்த மாதிரி. ஏன்னா எங்க சித்தி வீட்டில் தான் நான் இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும். எனக்கு இந்த கண்டென்ட் புதுசா இருக்குங்கிறதுனால எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் போடுறேன். ஏன்னா எனக்கே புதுசா இருந்துச்சுல, ஸோ நம்ம எல்லாரும் தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் போடலான்னு நினைச்சேன். ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எங்க சித்திரை கேட்கும்போது சொன்னாங்க, போன மாசம் வந்து 100 ரூபா தான் கட்டினாங்களாம். அதுக்கு முந்தின மாசம் பாத்தீங்கன்னா 500 சம்திங் கட்டினேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி 1000 சம்திங் கட்டினேன். ஸோ அந்த மாசம் வந்து வேரியேஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு, நம்ம வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாங்க. இங்க நீங்க பாருங்களேன், எல்லார் வீட்டு வாசல்லையுமே இருக்கும் இந்த மாதிரி வந்து மீட்டர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல தெரியுதா, அந்த ஒரு வீடு இருக்கும், அதுக்கு முன்னாடி மாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் வீட்லயுமே வந்து இந்த மாதிரி பிஎன்ஜி கேஸ், பைப்டு நேச்சுரல் கேஸ் வந்து இருக்கு. சிஎன்ஜினா நமக்கு வந்து அதே வந்து கேஸா வந்து எல்பிஜி மாதிரி யூஸ் பண்ணலாம். எங்க சித்தி வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டாலுமே தெரியும், ஆனா அவங்க ஃபேஸ் காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நானும் கேட்கல. அது வந்து எவ்வளவு பில்லுனா வந்து அதான் சொன்னேன்ல, 500 வரும், சம்டைம்ஸ் 1500 வரும். காஸ்ட் எஃபெக்டிவான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எல்பிஜிக்கு வந்து இதை வந்து ஃபார் மோர் பெட்டர் அப்படின்னு வந்து இங்க இருக்கிற எல்லாருமே, இந்த சைட்ல இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா, இந்த மாதிரி வந்து இப்பெல்லாம் நாங்க பூமியை தோண்டிட்டு வரோம்ப்பா, நாங்க இந்த மாதிரி வந்து பிஎன்ஜி கனெக்ட் பண்ண போறோம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பண்ண போறாங்க, இதெல்லாம் வந்து கம்பல்ஷனா பண்ணணும்னு சொன்னதுக்கெல்லாம் யாருமே வாயை திறக்கல. ஐயோ இவன் என்ன வீட்டுக்குள்ள வந்து ஏதோ வந்து பைப் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நோன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்பிஜிக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஷார்டேஜ் ஆயிடுச்சுல, அதனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தாராளமா வந்து கனெக்ஷன் மாட்டிக்கோப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் மாற்றுறதுக்காக வந்து என்னன்னா அதுக்கான சார்ஜ் மட்டும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க போல. அதுவுமே என்ன, நம்ம மாசம் நீங்க பில் பே பண்றீங்களா, அதுல இருந்து 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா மாதிரி கட்டி அவங்க பிடிச்சிக்கிறாங்க போல. சில பேருக்கு என்னன்னா அவங்க யூஸ் பண்ற கன்சம்ஷன் பொறுத்து அதிகமா பில் வருதுன்னு சொல்றாங்க. என்னோட தங்கச்சி வீடு அங்க இருக்கு, அங்க கேட்டோம்னா வந்து எங்களுக்கு 1600 ரூபாய் கூட வந்துச்சு, அதுக்கு எல்பிஜியே பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் இருக்கு. பட் இப்ப இருக்கிற இந்த எல்பிஜியோட டிமாண்டுக்கு இட்ஸ் ஃபார் மோர் பெட்டர் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷன். ஸோ இது வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எனக்கு வந்து சீரியஸா டு பி ஹானஸ்ட் இட்ஸ் a நியூ திங் ஃபார் மீ. ஏன்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து பைப் லைன் கனெக்ஷன் மாதிரி கொடுத்து நான் வாட்டர் பைப்பும் நினைச்சிருந்தேன், அப்புறம் தான் பார்த்தா இப்படி எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி ஏதாவது வந்து எல்பிஜி சிஎன்ஜி யூஸ் பண்றாங்க, ஐ மீன் எல்பிஜி ஆப்வியஸ்லி யூஸ் பண்றோம், சிஎன்ஜி இல்லைனா வந்து பிஎன்ஜி யூஸ் பண்றாங்கன்னா என்ன மாதிரி இருக்கு, எவ்வளவு வருஷமா இருக்கு, அதனால பெனிஃபிட் ஓகேவா இருக்கா, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் முக்கியமா இப்பதான் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு போங்க. பாருங்க, அப்படியே நான் இந்த கார்டனையும் காமிக்கிறேன், வாங்குவாங்க. எங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க சித்தி வீட்டுல கார்டன் இருக்கும், சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல இருக்கிறத விட எங்க சித்தி வீட்டுல சூப்பரா இருக்கும். உள்ளக்க போலாமா, கோழிக்கு தீவனம் போடுறாங்க, அதெல்லாம் காமிக்கலாம், தப்பு இல்லை. சரி வா, அதுக்குள்ள நம்ம இதுக்குள்ள போவோம். அப்படி வா உள்ள போலாம். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஃபர்ஸ்ட் டைம்னா நான் ரொம்ப வருஷம் ஆச்சு வந்துட்டு, இப்பதான் போறேன். அப்புறம் என்ன, நான் வாட்டுக்கு வந்துட்டேன். என்னென்னு தெரியல. இது மருதாணி செடி, இது மட்டும் தெரியும் எனக்கு. இது கீரை, இது வந்து தண்டங்கீரையா? சரி வாங்க வந்து சொல்லுங்க. இது வந்து முள்சீத்தா, அந்த கண்டு வந்து முள்சீத்தா, முருங்கை மரத்துக்கு. இது வந்து இதுதானே சித்தி? மருதாணி. நீங்களே சொல்லுங்க. இது மருதாணி. மருதாணி, இது மருதாணி. இது வந்து முருங்கை, பெரிய முருங்கைக்காய். இது வந்து அகத்திக்கீரை. அகத்திக்கீரை. அது அது வந்து முள்சீத்தா. முள்சீத்தாவா? சீதாப்பழம், முள் சீதாப்பழம். இந்த வந்துட்டாங்க வாட்ச்மேன். கேன்சருக்கு நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்களா அது. இது என்னது? இது வந்து சுண்டைக்காய். சுண்டைக்காய் செடி. ஓ இது ஆமா, இந்த இருக்கு சுண்டைக்காய். இந்த இருக்குல காய். ஆமா, பூ பூத்துருக்கு நிறைய. காய் பறிச்சு வத்தல் போட்டாச்சு. அடுத்து வந்து இது கொய்யாப்பழ கண்டு.
இது அங்க இருக்கிறதா? அது ஒரு கொய்யா கண்டு, கீழே பைனாப்பிள் கண்டு இருக்கு. எங்க அங்க? ஆமா, கீழே பைனாப்பிள், வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிளா? ம், எங்க இருக்கு வாட்டர் ஆப்பிள்? இந்த வாட்டர் ஆப்பிள். இதுவா? ம், இதுவா? இது வாட்டர் ஆப்பிள், இது பிளம்ஸ். பிளம்ஸ், இது பிளம்ஸ், இது வாட்டர் ஆப்பிள். அது அந்த லாஸ்ட் அந்த இது அது வந்து இது டிராகன் ஃப்ரூட்டா? நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? பக்கத்துல காமிச்சா தானே தெரியும். அதெல்லாம் டிராகன் ஃப்ரூட்ஸ். அதுதான் டிராகன் ஃப்ரூட். பாத்துக்கோங்க. அது நிறைய பிரான்ச் வச்சிருக்கேன், இப்பதான் விட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்துட்டு கள்ளி செடியோட சேர்ந்ததுதான். இது என்னது? இது வந்து மாதுளம்பழம். இது என்னது? இது வந்து பிச்சிப்பூ, கலர் பிச்சி. கலர் பிச்சி. இது கருவேப்பிலை விழுந்திருக்கு. மல்லிகைப்பூ செடி. இந்த மல்லிகைப்பூ. இது என்னது? இது பைனாப்பிள். என்ன எல்லா இடத்துலயும் செடி வச்சிருக்கீங்க? இது பைனாப்பிளாப்பா, பாத்துக்கோங்கப்பா. இந்த கண்டு வந்து காக்கரட்டான் பூன்னு சொல்ற மெட்ராஸ் மல்லி. அவங்க எல்லாம் வாட்ச்மேன். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டா? ஆமா, எங்க வீட்டு மாடியிலயுமே இருக்கு. ஆனா வளரவே இல்லையே அங்க. இது வந்து அத்திப்பழம். இது அத்திப்பழம். ஆமா, இதே மாதிரி தான் இருந்துச்சு. அது பக்கத்துல மாங்கண்டு. அது மாங்கண்டு. அது கொய்யாப்பழம். இது முல்லைப்பூ சூப்பரா வளர்ந்துருச்சுல. எங்க வீட்ல இருக்கு, ஆனா மாடியில போய் நாங்க ஏத்தி விட்டுருக்கோம். மாடியில இருந்தே புடுங்குற மாதிரி, ரொம்ப சிரமப்படாம. இது ஒரு கொய்யா. அதுவும் கொய்யா. இது வந்து அரளி செடி. இது இது வந்து செம்பருத்தியிலேயே மஞ்சள் கலர் செம்பருத்தி பூ. இது வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி. இது வந்து அழகுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு செடி. அந்த சைடு. இதுல வந்து இந்த காய், பீக்கங்காய், புடலங்காய் ரெண்டு வந்து இதுல கொடி ஏறி கிடக்காங்க, காய் கிடக்கு. இது வந்து மருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கதம்பத்துல வச்சு கட்டக்கூடிய பூச்செடி. இது மருள். அது கதம்பத்துல வச்சு கட்டுவாங்கல்ல, அது கிரீன் கலர்ல. இது வந்து இது அந்த இன்சுலின். இது வந்து இன்சுலின் செடி தானே சித்தி? இல்லையா? அது மாதிரி தானே இருக்கு. ரணகல்லி. அதுதான் இன்சுலின் யூஸ் பண்ணுவாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. வெளியில வாங்க அழகி, வெளியில வா. ஜூலி, டாமி, வெளியில வா. வெளில வா வெளியில வா. இங்க ஏய், பாத்தீங்களா? எங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டு 2 விஷயம் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஒன்று, பிஎன்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது, அது எப்படி எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நேச்சரை வந்து வளர்க்குறவங்க. அது டு பி ஹானஸ்ட், நான் அதை பெருமையாக தான் சொல்லுவேன், சொல்லி தான் தீருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி கோழி வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க. மாடு மட்டும்தான் வளர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சாவடிச்சிருவேன் ஒன்று. அது பக்கம் பார்த்தீங்கன்னா தோட்டமும் இங்கே இருக்கும். எங்கள் வீட்டில் அங்கெல்லாம் நாங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. மாடியில் தான் வச்சு வளர்த்துட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி மண் பூமியில் போட்டால் நல்லா வரும். அந்த நவாப்பழம் மரம் அவ்வளோ பழம் வரும் அதில். இப்போலாம் இல்லை, அதெல்லாம் சீசனுக்கு வர்றது தானே. காஞ்சு போய் அப்படியே கீழே தொங்கும், விழுகும். எல்லாம் மண்ணாக வேஸ்ட்டாக போகும். இதுதான் விஷயம், பார்த்துக்கோங்க. புதுசாக இருந்துச்சா? எனக்கு புதுசாக இருந்துச்சு. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க. டாடா, பை பை, see you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே பாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெக்கப்படக்கூடாது. ஓடுறா, வெக்கப்படுறா. யாழ் இங்க பாரு, இங்க மாமா பாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.